ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல இளைய தளபதி விஜய் அண்ணா, ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இன்னும் பல கேரக்டர் நடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோ விஜய் அண்ணாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒரு சீக்ரெட் ஆபீசரா இருப்பாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனே பாத்தீங்கன்னா கென்யாவில தான் இருக்கும். அதே நேரம் கவர்மெண்டாலேயே தேடப்படுற படத்தோட வில்லனான மோகன் அவங்களும் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வச்சு பிடிச்சிடலாம்னு நினைக்கும் போது ட்ரெயினும் பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிரும். அதை தொடர்ந்து அடுத்த மிஷன் பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்கும். ஆனா விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இப்படி ஒரு சீக்ரெட் ஆபீசரா இருக்கிற விஷயம் ஸ்னேகா முதற்கொண்டு ஃபேமிலியில இருக்கிற யாருக்குமே தெரியாது. விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா ஸ்னேகா கிட்ட போய் சொல்லி ட்ரிப்புக்கு போறதா சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி தாய்லாந்துக்கு போன இடத்துல விஜய் அண்ணா அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க பையனை தொலைச்சிருவாங்க. இந்த விஷயம் ஸ்னேகாவுக்கு தெரிய வந்து ஸ்னேகாவுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நிம்மதி இல்லாம இருப்பாங்க. நேரம் ஸ்டாட்ஸ் டீம்ல இருந்து வெளியே வந்துடலான்னு கூட நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு டீம்ல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறக்குற விஷயம் தெரிஞ்சு ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, நம்ம ஹீரோ பழிவாங்க நினைக்கிற மோகன் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, ரொம்ப வருஷம் கழிச்சு பையனை சந்திக்கும் போது என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறாங்கிறதாங்க படத்தோட கதையே. படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா புதுசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம எப்பவுமே பாக்குற மாதிரி ஆக்ஷன் கலந்த சீனை தான் பாத்தீங்கன்னா மிக்சிங்கா கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஒவ்வொரு சீனுமே விஜய் அண்ணா எடுத்து பண்ணிருக்க விதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா தெருக்கி விட்டுருப்பாங்க. குறிப்பா விஜய் அண்ணா டான்ஸ் வாவ் சூப்பரா இருந்துச்சுங்க. மாதிரி எமோஷன் சீன் ஆகட்டும், ஆக்ஷன் சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்பி இருப்பாங்க. படத்தோட வில்லனான மோகன் அவங்களோட நடிப்பும் பாத்தீங்கன்னா அவ்வளவா இந்த கதைக்கு சூட் ஆன மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்புறம் இந்த படத்துல நடிச்ச மீனாட்சி சௌத்ரி, லைலா, ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், ஜெயராம் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன படத்தோட லென்த் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸும் பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சுங்க. யுவன் இசையில சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருந்ததுங்க. மொத்தத்துல இந்த கோட் மூவி விஜய் அண்ணா ஃபேன்ஸ்களுக்குலாம் கண்டிப்பா பிடிக்கும். சொல்ல போனா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. அதனால தாராளமா இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லங்க, படம் எப்படி இருந்ததுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.